நோக்கியால இருந்து லேட்டஸ்டா C21 Plus அப்படிங்கிற இந்த மொபைல் ஃபோன் 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட லான்ச் பண்ணிருக்காங்க. இது எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைலா பார்ப்போம். பாக்ஸ் பார்த்தா எப்பயும் நோக்கியா ஃபோனில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மாடல் நேம் கொடுத்துருக்காங்க, முன்னாடி மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து அந்த ஜியோட ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லி ஒரு 10% பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத வாங்கினீங்கன்னா தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அது போக இங்கே வந்து பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் மேலேயே மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதை கையில் எடுத்து அந்த ரேப்பரை பிரித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு சாலிடான பில்டு மாதிரி தெரியுது. அப்புறம் மொபைலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், ஒரு 10 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இந்த பாக்ஸ்ல கேஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மொபைலை கையில் எடுத்தோடனே ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. இங்க திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.55 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஓரளவு ஸ்லிம்மா இருக்கு. டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ஒரு கிரிப் இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க. சாலிடா இருக்கு. கையில பிடிக்கிறதுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மேல வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல நோக்கியா பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. டிஸ்ப்ளே பத்தி பார்த்தா இங்க வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல்ல டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 6.52 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. HD+ டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல பிரைட்டா ஓரளவு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. அவுட்டோர்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பிரைட்டான ஒரு டிஸ்ப்ளேவா இது தெரியல. அப்படியே மொபைலோட டாப்க்கு வந்தா இங்க 3.5 mm ஜாக்கான பின் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வந்தா வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழ பவர் பட்டன் இருக்கு. பாட்டம்ல வந்தா அப்படின்னா இங்க மைக்ரோ யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்கு. பக்கத்துல மைக் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்தா சிம் ஸ்லாட். அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 4G மொபைல். இதுல பேட்டரி கெபாசிட்டி 5050 mAh கொடுத்திருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 3 மணி நேரத்துக்கு மேல டைம் ஆகும். இங்க பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் வரவே வராது. ஏன்னா பேட்டரியை பெருசா யூஸ் பண்ற அளவுக்கு இந்த மொபைல் போன்ல எதுவுமே கொடுக்கல. அதனால நீங்க ஹெவியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலுமே இந்த மொபைல் போனோட பேட்டரி வந்து உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமா வரும். இந்த மொபைல் ஆண்ட்ராய்டு 11 Go எடிஷனோட வருது. நோக்கியா மொபைல் போனை இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக விரும்பி வாங்குவாங்க. அதே மாதிரி இதுலயுமே ஒரு கிளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இங்க ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வருது. அதுக்கப்புறம் மொபைலை நம்ம செட்டப் பண்ணி பூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு சில ஆப் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது. பட் அதெல்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அதனால பெருசா ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் போக இந்த மொபைல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா இங்க ப்ரீ இன்ஸ்டால்டா நெட்ஃபிளிக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மொபைலோட டார்கெட்டே ரூரல்ல இருக்கிற பீப்புள், அதாவது மொபைல் போனை பத்தி அதிகம் தெரியாத ஒருத்தர்கிட்ட தான் சேல் பண்ண போறாங்க. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். அவங்க என்ன நெட்ஃபிளிக்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க போறாங்க. எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அடுத்ததுல கேமரா பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 13 MP, அதுக்கப்புறம் ஒரு 2 MP டெப்த், செல்ஃபி ஒரு 5 MP சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. கேமராவோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா போட்டோ, போர்ட்ரேட், பனோரமா, டைம் லாப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே எடுத்துக்க முடியும். நான் சாம்பிள் போட்டோஸ் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. கேமரா பத்தி பெருசா சொல்ற அளவுக்கு இதுல எதுவும் இல்ல. இதுவரைக்கும் இந்த மொபைல் போன்ல பார்த்ததெல்லாம் ஓரளவு ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா கடைசியா அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க யூனிசாக்கோட SC9863A அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 2018-19 காலகட்டத்தில் லான்ச் ஆன ரொம்ப ஒரு ஓல்டான ப்ராசஸர். போன வருஷம் நோக்கியா மொபைல் போன்ஸ்ல இந்த ப்ராசஸர் கொடுத்ததுக்கே இது தேவையில்லாத வேலை, இப்பெல்லாம் யார் இதெல்லாம் லான்ச் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷமும் 2022லயும் அதே ப்ராசஸர் கொடுத்து 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மாதிரி மொபைல் போன்லாம் லான்ச் பண்றாங்க. இது வந்து ஒரு 28 nm ப்ராசஸர். அதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லேகாக தான் செய்யும். ரொம்ப பேசிக்கா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா இருக்கும். இதுக்கு பதிலா அவங்க யூனிசாக் T610 அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸர் கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்டா இருந்திருக்கும். சோ கடைசி அதோட பிரைஸ் இந்த மொபைல்ல மொத்தம் 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 3+32, 4+64. 3+32 10,300 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. 4+64 11,300 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இந்த மொபைல் போனை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வாங்கினா நோக்கியா போன் தான் வாங்குவேன். நான் போன் பேசுறது, வாட்ஸ்அப் யூஸ் பண்றது, வீடியோஸ் பார்க்கிறது, இதை தவிர்த்து மொபைல் போனை பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். 10,000 ரூபாய் போட்டு கூட நான் நோக்கியா மொபைல் போன் வாங்க தயாரா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா இந்த மொபைல் போனை தாராளமா வாங்கிக்கோங்க. மற்றவங்களாம் இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, தண்ணி நடந்து கொள்ளடா.